ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு ரவா லட்டு பிடிக்காமல் இருக்கலாங்க, ஏன்னா நெருன்னு இருக்கும் சாப்பிடும்பொழுது. அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, பட் வேலைன்னு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு முடிஞ்சிடும். அப்படி எப்படி செய்யலாம், அப்படி என்ன சீக்ரெட் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புத்தம் புது வீடியோஸ் எல்லாமே உங்கள் செல்லை தேடி வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக உப்புமாக்கு கிண்டுவீங்க இல்லையா, அந்த ரவையை எடுத்துக்கலாங்க. இதுக்கு ரொம்ப சின்னதாக ரவை இருந்துச்சு அப்படின்னா பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க. அது இருந்துச்சு அப்படின்னா இந்த இது நல்லாயிருக்கும். பேக்கரியிலலாம் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது எப்பயும் உப்புமாக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவை தான். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸி ஜாரில் ஒரு 2 சுற்றிடலாம். ரவையை 2 சுற்றியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப பெருசாக இருந்தது ஓரளவுக்கு அப்படியே பாதியாக இருக்குது. கொஞ்சம் பவுடராகவும் கொஞ்சம் நிற அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் செய்யும்பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நெய் சேர்த்துக்கலாம். இதில் இருந்து நான் இப்போ கொஞ்சம் நெய் உருக்கிக்கலாம். நெய் இல்லாமலும் செய்யலாம். நெய்யோடு செய்யும் பொழுது பேக்கரியில் அதே மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும். அதனால தான் கண்டிப்பாக அந்த நெய் என்ன நெய், என்ன பிராண்ட், எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. அதனால அவங்களுக்காக நான் இது வீட்டில் செஞ்ச நெய் தாங்க. பசும்பாலில் ஆடை வரும் இல்லையா, அந்த வேஸ்ட்டை தூக்கி போடுற ஆடையில் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அந்த ஆடையில் செஞ்ச நெய் தான். நீங்கள் நெய் இல்லாமலும் இதை செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு எப்படி அந்த நெய் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இங்கே போய் பாருங்கள். கொஞ்சம் நெய்யை மட்டும் உருக்கிக்கலாம். இது ஒரு 1/4 கப் அளவு வருங்க. நெய்யே இல்லாமல் பாலை வச்சு மட்டுமே செய்யலாம். இப்போ நம்ம ரெண்டையுமே யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது நெய்யோடு கொடுத்தோம் அப்படின்னா அதனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சத்து எல்லாமே கிடைக்கும். உங்கள்கிட்ட நெய் உருக்கி, அதாவது கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம்லேயே இருந்துச்சு, உருக்கலாகவே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உருக தேவையில்லை. அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு ரவையில் இந்த மாதிரி கிண்டி விடலாம். அப்படி செய்யும் பொழுது நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் அப்படி செய்கிறோம். உங்களுக்கு ரவா லட்டில் நட்ஸ் எல்லாம் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தோம் இல்லையா, அப்பயே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ், ஏதாவது கிஸ்மிஸ் இல்லை பாதாம், முந்திரி அப்படி கட் பண்ணி சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்காம பிளெயினாக தான் செய்ய போகிறேன். ஓரளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணி விடுங்க. நான் 3 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதனோட கலர் பாருங்களேன், சேஞ்ச் ஆகவே இல்லை. ரவையோட கலர் எக்ஸாக்டாக அப்படியே தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 கப் அளவு ஜீனி இருக்கு இல்லையா, அந்த ஜீனியை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்களேன், 1/2 கப் அளவு தான் இருக்கும். பவுடர் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் இருக்கணும். அதை இப்போ சேர்த்துடலாம். ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்க்கணும். எல்லா சைடுமே ஜீனி போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாக காய்ச்சி அதுக்கப்புறம் போடும் பொழுது சில பேருக்கு அந்த பதம் வரமாட்டேங்குது. என்னட்டே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, எனக்கு அந்த பதம் வரல, அதனால் உருண்டை பிடிக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதனால தான் இப்போ கெட்டியே இல்லாத மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு நெய்யில் செய்ய தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா திக்கான பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை இதோட மிக்ஸ் பண்ணிக்கங்க. அது எவ்வளோ வரும்னா அந்த ரவையினுடைய தன்மையை பொறுத்து தான். 1/4 கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நான் நெய் கொஞ்சம் அப்புறம் பால் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்றேன். எல்லா சைடும் போகிற மாதிரி முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படியே நெய்யை ஊற்றினோடனே செம்ம ஃப்ளேவர் இருக்குங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஜீனி நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையா, அப்பயே ஒரு 2 ஏலக்காய் தூளையும் அதனோட சேர்த்து பவுடர் பண்ண போகிறோம். பாருங்களேன், நெய்யை மட்டும் சேர்த்து உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. அதனால நெய் கூட கொஞ்சம் பால் சேர்த்தா தான் வரும். ஆனால் கெட்டுலாம் போகாதுங்க, அதனால் தைரியமாக சேர்க்கலாம். பால் சேர்த்து பாருங்களேன், ஒரு 1/4 டம்ளரை விட கம்மியாக தான் இருக்குது. இதுலேருந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். அவ்வளோ திக்காக இருக்கும் மில்க்கு. தண்ணி எதுவுமே சேர்க்காம 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே உங்களுக்கு அதுவே இலக்கம் கொடுத்து நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உருண்டை பிடிக்கிற அளவை விட கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வரன்னு இருக்கும் இல்லையா ரவை, அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே செய்வேன். சில பேர் அப்படியே உருண்டை பிடிச்சிருவாங்க, சாப்பிடும்போது ஒரு மாதிரி வரன்னு இருக்கும், சாப்பிடவே நல்லா இருக்காது. பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கணும்.
10 நிமிஷம் ஆயிருச்சு. ரவை உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்களேன் எந்த பக்குவத்தில் இருக்குன்னு. அப்படியே ஒட்டிட்டு இருக்கும். லைட்டாக கையால் உதுத்து விட்டிங்கன்னா உதிர்ந்துடும். இப்படி உருண்டை பிடிங்களேன் அழகாக உருண்டை பிடிக்க வந்துடும். நீங்கள் வந்து வெறுமனை நெய் சேர்த்து பிடிச்சிங்கன்னா உருண்டை வந்து வரவே வராது. கொஞ்சமாக வந்து பால் சேர்த்தா தான் வரும். இல்லை பாலில் ஃபுல்லாகவும் செய்யலாம். பாருங்கள் நல்லா அழகாக உருண்டை பிடிச்சாச்சு. ரவையில் ஒரு மாதிரி நெருன்னு சாப்பிடவே எரிச்சலாக இருக்கும் ரவா லட்டு. அப்படி இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு இன்னும் 2 எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கான வேலையும் ரொம்ப ரொம்ப கம்மி. 1 டம்ளர் ரவையும் ஒரு 1/4 டம்ளர்ல இருந்து 1/2 டம்ளர் இவ்வளவுதான் செலவாகும் பால். அப்புறம் ஜீனி ஒரு 1/2 டம்ளர் அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியா டேஸ்டியா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரவா லட்டுவை. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. 1 டம்ளர் ரவைக்கு வந்து 10 உருண்டை வந்திருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு சுகர் அளவு, அதாவது அந்த ஜீனி கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 1/4 டம்ளர் கூட போட்டுக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன் தான். ரவா லட்டுக்கு கொஞ்சம் ஸ்வீட் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கும்ட்டு நான் 1/2 டம்ளர் சேர்த்தேன். நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் வேற எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.